ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம ஏஐ கூட செமையா ஒரு ஃபன் பண்ண போறோம். குயிக்கா இந்த 5 தமிழ் மூவி கிளிப்ஸ் பார்த்துட்டு வந்துருங்க. ஏன்னா நம்ம இன்னைக்கு பண்ண போற ஏஐ செக்மெண்ட்டுக்கும் இந்த 5 கிளிப்ஸுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு. கணக்கு கூட்டி கழிச்சு பாரு, கணக்கு சரியா இருக்கும். எங்கிட்ட கணக்கு பேசுறாங்க. எது வண்டி அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. தினம் 2 பேப்பர் ரோஸ் சாப்பிட்டோம்னா லிவருக்கு ரொம்ப நல்லது. யோ, பேப்பர் ரோஸ் வேணா கேட்டு வாங்கி சாப்பிடு. ஆமா, லிவர் நல்லது எவன் சொன்னது? என்னாச்சு? இங்கதான் மெடுலா அப்படிங்கிட்ட இருக்கு. சரி, பார்த்துட்டீங்களா? ஏஐக்கும் சூப்பர் ஸ்டாருக்கும் கவுண்டமணிக்கும் விஜய் சேதுபதிக்கும் என்ன சம்மந்தம் தானே கேட்குறீங்க? இருக்கு. நம்ம சேனல்ல ஏஐ எபிசோட்ஸ் நிறைய பண்ணியிருக்கோம். உரையாடல் வித் ஏஐல ஏஐ கூட பேசியிருக்கோம். அதோட கேப்பபிலிட்டிஸ் என்ன, அதால என்ன பண்ண முடியும்னு பார்த்துருக்கோம். அடுத்து ஏஐயோட எவல்யூஷன், அதாவது பெர்செப்ஷன் ஏஐல ஆரம்பிச்சு ரொபாட்டிக் ஏஐ வரைக்கும் எப்படி எப்படிலாம் பரிணாம வளர்ச்சி இருக்குன்னு பார்த்துருக்கோம். இன்னைக்கு எபிசோட் வித்தியாசமா ஜென் ஏஐ, ஜெனரேட்டிவ் ஏஐயோட லிமிடேஷன்ஸ், அதுக்கு என்ன பண்ண தெரியாது, எது தப்பா பண்ணும், அந்த மாதிரி விஷயத்திலேயே விளையாடுறது தான் இன்னைக்கு நம்ம எபிசோட். ஜென் ஏஐ ஒரு 1000 விஷயம் நல்லா பண்ணுச்சுன்னா ஒரு 10 விஷயம் தப்பா பண்ணும்ல. இன்னைக்கு நம்ம அந்த 10 விஷயத்தை தான் ஏஐ கூட விளையாட போறோம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம கவுண்டமணி கேட்ட மாதிரி பேப்பர் ரோஸ் சாப்பிட்டா லிவருக்கு நல்லதா அப்படின்னு ஏஐ கூட கேட்டா ஏஐ எப்படி கரெக்டா தப்பா இல்ல கரெக்டா தப்பா பதில் சொல்லுது அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு எபிசோட் பார்க்கலாம். என்னோட பழைய வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஐ ஒர்க் ஃபார் மைக்ரோசாஃப்ட். நான் இன்னைக்கு ஏஐ வீடியோ பண்றேங்கிறனால நான் அந்த டிஸ்க்ளைமர் கொடுத்து தான் ஆகணும். என்னோட லிங்க்டின் லிங்க் கீழே கொடுக்குறேன், நான் என் கூட கனெக்ட் பண்ணுங்க. சரி, மைக்ரோசாஃப்ட் கம்பெனி டிஸ்க்ளைமர் கொடுத்தாச்சு. இன்னும் 2 டிஸ்க்ளைமர் கொடுக்கணும். குயிக்காக கொடுத்துடலாமா? நான் மைக்ரோசாஃப்ட் ப்ராப்பரேட் இன்ஃபர்மேஷன் எதுவும் இந்த வீடியோவில் சொல்ல போகிறது இல்லை. ரெண்டாவது, இந்த வீடியோவோட அப்ஜெக்டிவ் ஒரு ஏஐ ஏஜென்ட்டை விட இன்னொரு ஏஐ ஏஜென்ட் பெட்டர் அப்படின்னு சொல்றது கிடையாது. ராதர், எந்த ஏஐ ஏஜென்ட் எந்த கொஸ்டினை தப்பா சொல்லுது, எதனால அது தப்பு பண்ணுது அப்படிங்கிறத ஒரு அவுட் சைடர் பெர்ஸ்பெக்டிவ்ல அப்ரோச் பண்றது தான் இன்னைக்கு வீடியோவோட கோல். ஓகே, நம்ம வீடியோக்குள்ள போலாம் வாங்க. கூட்டி கழிச்சு பாரு, கணக்கு சரியா இருக்கும். எங்கிட்ட கணக்கு பேசுறாங்க. எது வண்டி? ஓகே, ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் கூட்டி கழிச்சு பாரு, கணக்கு சரியா வரும். எதை கேட்டாலும் ஆன்சர் பண்ற ஜெனரேட்டிவ் ஏஐ. இப்போ நான் கண்ணாடி போட்டிருக்கேன், கிளாஸஸ் போட்டிருக்கேன். கிளாஸ் அப்படிங்கிற வேர்ட்ல எத்தனை எஸ் இருக்கு அப்படின்னு கேட்டா ஒரு எல்கேஜி குழந்தை கூட கரெக்டா சொல்லும். ஆனா ஜென் ஏஐ தப்பா சொல்றதுக்கு சான்ஸ் இருக்கு. நம்ம ஒரு 2 கொஸ்டின் கேட்போம், எப்படி ஆன்சர் பண்ணுதுன்னு பாருங்க. ராஸ்பெரி அப்படிங்கிற வேர்ட்ல எத்தனை ஆர் இருக்கு அப்படின்னு கேட்கிறேன். அடுத்து ஸ்ட்ராபெரிஸ்ங்கிற வேர்ட்ல எத்தனை ஆர் இருக்குன்னு கேட்கிறேன். எத்தனை ஏஐ கரெக்டா சொல்லுது, எத்தனை ஏஐ தப்பா சொல்லுது அப்படின்னு பாருங்க. நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. சரி, நான் இன்னைக்கு வீடியோவுக்கு 4 ஏஐ ஏஜென்சியுமே நான் 4 விண்டோல ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நான் டாப் லெஃப்ட்ல இருக்கிறது கோபைலட், லெஃப்ட் பாட்டம்ல இருக்கிறது சாட் ஜிபிடி, ரைட் டாப்ல இருக்கிறது ஜெமினை, ரைட் பாட்டம்ல இருக்கிறது மெட்டா ஏஐ. அந்த விண்டோவோட டைட்டில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எது என்ன ஏஐ அப்படின்னு. ஒரே கொஸ்டினை தான் 4 ஏஐ ஏஜென்சி கேட்க போறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நான் கேட்கறது, கவுண்ட் நம்பர் ஆஃப் லெட்டர் ஆர் இன் த வேர்ட் ராஸ்பெரி அப்படின்னு கேட்கிறேன் நான். கோபைலட் வந்து கரெக்டா 3 அப்படின்னு சொல்லிடுச்சு. ராஸ்ப்ல ஒரு ஆர், பெரியில 2 ஆர், ஸோ டோட்டல் 3 கரெக்டா சொல்லிடுச்சு. செகண்ட் சாட் ஜிபிடி நம்ம நினைச்ச மாதிரியே 2 அப்படின்னு தப்பா சொல்லியிருக்கு. ஜெமினாய் அதுவும் 2 அப்படின்னு தப்பா சொல்லியிருக்கு. மெட்டா ஏஐ ஃபன்னியா முதல்ல 2ன்னு சொல்லிட்டு இமிடியட்லி இட் கோர்ஸ் கரெக்டட், இல்ல 2 கிடையாது 3 அப்படின்னு அதே கரெக்ட் பண்ணிருக்கு. ரொம்ப ஃபன்னியா இருக்கு, ஆச்சரியமா இருக்குல்ல. ஒரு ஏஐ ஏஜென்ட்டுக்கு எத்தனை லெட்டர்ஸ் இருக்குன்னு கவுண்ட் பண்ண முடியாதா? ஓகே, நம்ம 2வது எக்ஸாம்பிள் பார்த்துட்டு நம்ம திரும்ப வருவோம். இப்போ 2வது எக்ஸாம்பிள், கவுண்ட் லெட்டர் ஆர் இந்த வேர்ட் ஸ்ட்ராபெரிஸ். ஓகே, இப்போ ஸ்ட்ராபெரிஸ்ங்கிற வேர்ட்ல எத்தனை ஆர் இருக்கு அப்படின்னு இன்னொரு வேர்டு கொடுத்து பார்ப்போம். கோபைலட் கரெக்டாக கெஸ் பண்ணிடுச்சு 3. சாட் ஜிபிடி திரும்பவும் தப்பாக தான் கவுண்ட் பண்ணியிருக்கு 2. ஜெமினை இந்த தடவை கரெக்டாக கவுண்ட் பண்ணிடுச்சு 3. மெட்டா ஏஐ ஃபர்ஸ்ட் டைமே கரெக்டாக கவுண்ட் பண்ணிடுச்சு 3 அப்படின்னு கவுண்ட் பண்ணிடுச்சு. ஓகே, ஸோ சாட் ஜிபிடி இந்த தடவையும் தப்பு பண்ணியிருக்கு. இந்த மாதிரி ஒரு சிம்பிள் கொஸ்டின் கூட ஏஐ ஏஜென்ட்டால ஆன்சர் பண்ண முடியலையா அப்படின்னு ஆச்சரியமா இருக்கா? அதுக்கு மெயின் ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம கேட்குற கொஸ்டின் ஏஐ ஏஜென்ட்டுக்கு அப்படியே புரியாது. நம்ம எந்த கொஸ்டின் கேட்டாலும், இந்த கொஸ்டின் கிடையாது, எந்த கொஸ்டின் கேட்டாலும் அது எந்த ஏஐ ஏஜென்ட்டாக இருந்தாலும் அந்த கொஸ்டினை வந்து ஒரு ப்ராம்ப்டா கன்வெர்ட் பண்ணி தான் அந்த ஏஐ ஏஜென்ட் வந்து புரிஞ்சுக்க ட்ரை பண்ணும். ஸோ இதுதான் அப்படின்னா அந்த ஏஐ ஏஜென்ட்டோட நாலேஜ் அப்படின்னு சொல்லப்படுற அந்த லார்ஜ் லாங்குவேஜ் மாடல், அந்த ப்ரீ ட்ரெயின் மாடல் இருக்குல்ல, அந்த நாலேஜ் எப்படி ஸ்டோர் ஆயிருக்கும்னு கேட்டிங்கன்னா பேட்டர்ன்ஸாக ஸ்டோர் ஆயிருக்கும். ஓகே, ஸோ நம்ம கேட்குற கொஸ்டின் அது ஒரு ப்ராம்ப்டாக மாறுது, அதோட நாலேஜ் வந்து பேட்டர்ன்ஸாக இருக்கு. ஸோ இந்த ஏஐ ஏஜென்ட் நம்ம கேட்குற கொஸ்டினை ப்ராம்ப்டாக கன்வெர்ட் பண்ணி
அதோட நாலேஜ், அதோட பேட்டர்ன்ஸ் அண்ட் ஃப்ரேசஸை ஃபெச் பண்ண ட்ரை பண்ணும்போது இந்த மாதிரி எரர்ஸ் வர்றது ரொம்ப காமன். அதனால தான் கவுண்டிங் லெட்டர்ஸ் இன் அ வேர்ட் இஸ் நாட் அ ஜென் ஏஐஸ் ஸ்வீட் ஸ்பாட். சரி, அதுதான் நம்ம சூப்பர் ஸ்டாரோட கூட்டி கழிச்சு பாரு கணக்கு சரியா வரும். இப்போ செகண்ட் செக்மெண்ட். இந்த செக்மெண்ட்டுக்கு நம்ம ஒரு தல அஜித் குமாரை பத்தி ஒரு கொஸ்டின் கேட்போம். சிம்பிள் கொஸ்டின் தான். நம்ம கடைசியா வந்த தலையோட படம் என்ன அப்படின்னு கேட்போம். எந்த ஏஐ ஏஜென்ட் எப்படி ஆன்சர் பண்ணுதுன்னு பாருங்க. நான் கேட்குற கொஸ்டின், வாட் இஸ் அஜித் குமார்ஸ் லேட்டஸ்ட் தமிழ் ஃபிலிம்? ஓகே, கோபைலட் குட் பேட் அக்லின்னு கரெக்டாக சொல்லிடுச்சு. சாட் ஜிபிடி இதே கொஸ்டின் கேட்போம். சாட் ஜிபிடி விடாமுயற்சி அப்படின்னு சொல்லியிருக்கு. ரைட். ஜெமினை என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். ஜெமினை கரெக்டாக குட் பேட் அக்லி சொல்லிடுச்சு. நம்ம மெட்டா ஏஐ என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். மெட்டா ஏஐ கொஞ்சம் ஃபன்னியாக 2023 வந்த துணிவு தான் லேட்டஸ்ட் ஃபிலிம்னு சொல்லிட்டு ஆஸ் அ ஃபியூச்சரில் வர்ற மாதிரி ஏற்கனவே வந்த விடாமுயற்சியை 2025 வரப்போகுதுன்னோ, லாஸ்ட் வீக் ரிலீஸ் ஆன குட் பேட் அக்லியை இனிமே தான் வரப்போகுது, அதுவும் 2025 ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. சரி, நம்ம தலை கொஸ்டினுக்கு 2 ஏஜென்ட் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கு. 2 ஏஜென்ட் சாட் ஜிபிடியும் மெட்டா ஏஐயும் தப்பாக ஆன்சர் பண்ணியிருக்கு. இதுக்கான ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஜெனரேட்டிவ் ஏஐ ஏஜென்ட்ஸ் எல்லாமே ப்ரீ ட்ரெயின்ட் மாடல் அப்படின்னு நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். அதாவது இந்த லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் அப்படிங்கிறது ஏற்கனவே ட்ரெயின் ஆன மாடல். மோஸ்ட் ஆஃப் த ஏஜென்ட்ஸ்க்கு ஒரு கட் ஆஃப் பீரியட் இருக்கும். நீங்கள் அந்த ஏஐ ஏஜென்ட் கிட்டே அந்த கொஸ்டின் கேட்கலாம், நீ வந்து எப்போ லாஸ்ட்டாக அப்டேட் ஆன அப்படின்னு கேட்டிங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த ஏஐ ஏஜென்ட்ஸ் வந்து ஆன்சர் பண்ணும். அண்ட் திஸ் டெக்னாலஜி டிஃபர்ஸ் ஃப்ரம் ஏஜென்ட் டு ஏஜென்ட். இப்போ நீங்கள் அந்த கோபைலட் கிட்ட இந்த கொஸ்டின் கேட்டிங்கன்னா எனக்கு ஒரு கட் ஆஃப் பீரியட்னே ஒன்று கிடையாது, ஐ அண்டர்கோ கான்ஸ்டன்ட் ட்ரைனிங் அப்படின்னு கோபைலட் ஆன்சர் பண்ணும். ஜெமினை அண்ட் சாட் ஜிபிடி அண்ட் மெட்டா ஏஐ இட் மைட் கிவ் யூ த கட் ஆஃப் டேட். ஓகே, ஒவ்வொரு மாடலுக்கும் ஒவ்வொரு கட் ஆஃப் டேட் இருக்கும் அப்படின்னு. ஸோ இதுதான் ஃபவுண்டேஷன். மோஸ்ட் ஆஃப் த எல்எல்எம்ஸ் மே ஹேவ் அ கட் ஆஃப் பீரியட், அதாவது கடைசியாக எப்போ இந்த மாடல்ஸ் ட்ரெயின் ஆனதுன்னு. ஸோ அதுக்கு மேலே நடந்தது எதுவுமே நம்ம நடுவில் கொஞ்சம் பக்கத்துக்கான மாதிரி என்னாச்சு? அந்த கட் ஆஃப் பீரியடுக்கு அப்புறம் நடந்த விஷயம் எதுவுமே அந்த ஏஐ ஏஜென்ட்டோட நாலேஜில் இருக்காது. இங்கதான் மிடில் ஆப்டிங்கிட்ட இருக்கு. அதனால தான் நீங்கள் கொஸ்டின் கேட்டிங்கன்னா என்னாச்சு அப்படின்னு யோசிக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, most of the AI agents, it may do an internet search to retrieve the latest result. ஓகே, அதோட நாலேஜில் இல்லைன்னா என்ன, நான் போயிட்டு இப்போ நான் அதை சர்ச் பண்ணி அந்த கொஸ்டினை சர்ச் பண்ணி எனக்கு இன்டர்நெட்டில் என்ன ரெஸ்பான்ஸ் வருதோ அதை நான் குவிக்காக கம்பைல் பண்ணி அந்த கொஸ்டினை அட்டன் பண்ண ஆன்சர் பண்ணும். அது பிரச்சனை இல்லைடா, கொஞ்ச நேரத்தில் ஆட்டோமேட்டிக்காக அதுவே சரியாயிடும். அண்ட் திஸ் பிஹேவியர் மே சேஞ்ச் ஃப்ரம் ஏஜென்ட் டு ஏஜென்ட். எப்போ வந்து அதோட நாலேஜ் பேஸ்லேருந்து ஆன்சர் பண்ணணும், எப்போ அது இன்டர்நெட் சர்ச் பண்ணணும் அப்படிங்கிறது அந்த ஏஐ ஏஜென்ட் முடிவு பண்ணுறது தான். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்க்கு அந்த ஏஐ ஏஜென்ட்ஸ் வந்து இன்டர்நெட் சர்ச் பண்ணியிருந்ததுன்னா இதோட ஆன்சர்ஸ் வந்து குட் பேட் அக்லின்னு கரெக்டாக இருந்துருக்கலாம். இல்லை அதோட நாலேஜ் வச்சுட்டே ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுச்சுன்னா அதோட அவுடேட்டட் நாலேஜுங்கிறனால இந்த மாதிரி தப்பாக விடாமுயற்சியோ இல்லாட்டி துணிவு அப்படின்னு ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணோம். ஸோ அதுதான் உண்மை. ரைட், இப்போ 3வது செக்மெண்ட். அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. சரி, நம்ம இந்த செக்மெண்ட்டுக்கு லாஸ்ட் வீக் நடந்த ஈக்வேடார் கண்ட்ரியோட எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் பற்றி கேட்போம். ஈக்வேடாரோட பிரசிடென்ட் யாருன்னு கேட்போம். ரைட்டா? கோபைலட் வந்து செகண்ட் டேர்மா 2025 திரும்ப ரீஎலெக்ட் ஆயிருக்காரு அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணுது, விச் ஹேப்பன் லாஸ்ட் வீக். ஜெமினையும் அதே தான், கரண்ட் பிரசிடென்ட் வந்து டேனியல் நோபா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிடுச்சு. நம்ம தலையோட லேட்டஸ்ட் ஃபில்ம் என்ன அப்படின்னு கேட்டால் தப்பாக ஆன்சர் பண்ண போத் சாட் ஜிபிடி அண்ட் மெட்டா ஏஐ லாஸ்ட் வீக் April 16, 2025 நடந்த எலெக்ஷன் ரிசல்ட்ஸை கோட் பண்ணி சாட் ஜிபிடியும் மெட்டா ஏஐயும் கரெக்டாகவே ஆன்சர் பண்ணியிருக்கு. இதே மாதிரி தான் நம்ம ஹிஸ்டாரிக்கலாக யூகேவோட பிரைம் மினிஸ்டர் யாரு, April 2024 யாரு அப்படின்னு கேட்டால் ரிஷி சுனக் அப்படின்னு கரெக்டாக ஆன்சர் பண்ணோம். 4 ஏஜென்ட்டுமே கரெக்டாக ஆன்சர் பண்ணோம். நம்ம சாட் ஜிபிடி மட்டும் ஃபன்னியா ரிஷி சுனக்னு ஆன்சர் பண்ணி ரிஷி சுனக்கோட போட்டோ போடாம வேற ஒரு போட்டோ போட்டிருக்கு. ரைட். ஸோ ரிஷி சுனக் வந்து ஜூன் ஜூலைல ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க. இப்போ ஆகஸ்ட் 2024 யாரு பிரைம் மினிஸ்டரா இருந்தாங்க அப்படின்னு கேட்டா அப்பையும் வந்து 4 ஏஜென்ட்டுமே வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணும். ஸோ இதுக்கு ரீசன் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி
எந்த கொஸ்டினுக்கு வந்து அதோட நாலேஜ் அப்டேட்டடோ அவுடேட்டடோ அதோட நாலேஜ் வச்சு ஆன்சர் பண்ணணும், எந்த கொஸ்டினுக்கு வந்து இன்டர்நெட் சர்ச் பண்ணி கரெக்டான ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கிறது அந்த ஏஐயோட பிஹேவியர், அது ஏஐயோட சாய்ஸ். நம்ம தலையோட லேட்டஸ்ட் ஃபிலிம் கொஸ்டினுக்கு அந்த 2 ஏஐ ஏஜென்ட், அதாவது சாட் ஜிபிடியும் மெட்டா ஏஐயும் ப்ராபப்ளி இட் ட்ரை டு ஆன்சர் யூசிங் இட்ஸ் நாலேஜ் ஈவன் தோ தே ஆர் அவுடேட்டட். ஓகே, ப்ராபப்ளி தே ட்ரை டு ஆன்சர் யூசிங் இட்ஸ் நாலேஜ் இன்ஸ்டெட் ஆஃப் டூயிங் அன் இன்டர்நெட் சர்ச். அது லேட்டஸ்ட் அப்படின்னு கொடுத்த உடனே அதுக்கு தெரிஞ்சிருக்கணும் நம்ம இன்டர்நெட் சர்ச் பண்ணணும்னு. ப்ராபப்ளி இட் டிட் டூ ஃபார் சம் ரீசன். ஆனால் அதே நேரத்தில் பாலிடிக்ஸ், அரசியல் அப்படின்னு வரும்போது அதோட வெயிட்டேஜ், அதோட இம்பார்ட்டன்ஸ் வேறங்கிறது எல்லா ஏஐ ஏஜென்ட்டுக்குமே ட்ரெயின் பண்ணி கொடுத்துருப்பாங்க, கற்றுக் கொடுத்துருப்பாங்க. அதனால நம்ம பாலிடிக்ஸ் விஷயமா எந்த கொஸ்டின் கேட்டாலும் மோஸ்ட் ஏஜென்ட்ஸ் வில் கோ டூ அன் இன்டர்நெட் சர்ச் அண்ட் ட்ரை டு ஆன்சர் இட் அக்யூரேட்லி த்ரூ இட்ஸ் லேட்டஸ்ட் பப்ளிக் டேட்டா அவைலபிள் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து விட்னஸ் பண்ணுறோம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் செக்மெண்ட். தினம் 2 பேப்பர் ரோஸ் சாப்பிட்டோம்னா லிவருக்கு ரொம்ப நல்லது. யோ, பேப்பர் ரோஸ் வேணா கேட்டு வாங்கி சாப்பிடு. ஆமா, லிவர் நல்லது எவன் சொன்னது? நம்ம இதே கொஸ்டினை, அதாவது பேப்பர் ரோஸ் சாப்பிட்டா லிவருக்கு நல்லதா அப்படின்னு நம்ம 4 ஏஐ ஏஜென்ட்டையும் கேட்டா எப்படி ஆன்சர் பண்ணுதுன்னு பாருங்க, நீங்களே அசந்துருவீங்க. ஸோ நான் கேட்குற கொஸ்டின், why is eating paper roast good for liver? அதுக்கு co-pilot, there is no specific evidence linking paper roast dosa directly to liver health அப்படின்னு சொல்லிட்டு, இருந்தாலும் தோசையோட ஜெனரல் ஹெல்த் பெனிஃபிட்ஸ், ரைட், அதோட ஃபர்மெண்டேஷன் அப்படிங்கிறத பற்றி பொதுவாக ஆன்சர் பண்ணியிருக்கு. நம்ம சாட் ஜிபிடி நம்ம நினச்ச மாதிரியே அசத்தலான ஒரு ஆன்சர் கொடுத்துருக்கு. எப்படின்னா, பேப்பர் ரோஸ் தோசா, அதாவது சவுத் இந்தியன் தோசா கேன் பி இன்டெரக்ட்லி குட் ஃபார் யுவர் லிவர் அப்படின்னு சொல்லிட்டு, ஹியர் இஸ் வை இட் மைட் பி கன்சிடர்ட் லிவர் ஃப்ரெண்ட்லி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஜஸ்டிஃபிகேஷன் வேற கொடுக்குது. ஒன்று வந்து இட்ஸ் லோ இன் ஃபேட், செகண்ட் வந்து இட்ஸ் ஃபர்மெண்டட், அடுத்து வந்து இட்ஸ் மேட் ஆஃப் ஹோல் இன்க்ரீடியன்ஸ், gluten ஃப்ரீ, இது எல்லாத்தையும் சொல்லிட்டு ஃபைனலாக இட் இஸ் நாட் அ லிவர் சூப்பர் ஃபுட், ஆனால் வந்து இட் கேன் பி பார்ட் ஆஃப் அ பேலன்ஸ்ட் க்ளீன் டயட். அதனால பேப்பர் ரோஸ் சாப்பிட்டீங்கன்னா யுவர் லிவர் வில் டெஃபினெட்லி அப்ரிஷியேட் அப்படின்னு சொல்லி பக்காவான ஒரு ஸ்டோரி சொல்லியிருக்கு. நெக்ஸ்ட், ஜெமினை, பேப்பர் ரோஸ்ட் இஸ் நாட் ஸ்பெசிஃபிக்லி நோட் டு பி பர்டிகுலர்லி குட் ஃபார் யுவர் லிவர் கம்பேர்ட் டு அதர் ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்லி ஆன்சர் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட், மெட்டா ஏஐ, பேப்பர் ரோஸ் சாப்பிட்டா இட்ஸ் நாட் பர்டிகுலர்லி குட் ஃபார் யுவர் லிவர் அப்படின்னு அதுவும் ஆன்சர் பண்ணிடுச்சு. இந்த பேப்பர் ரோஸ்ட் விஷயத்துல சாட் ஜிபிடி மட்டும் எதுக்கு தப்பா ஆன்சர் பண்ணுச்சு அப்படிங்கிறதுக்கான ரீசன் ஐ கேன் ஒன்லி கெஸ். பொதுவாகவே இந்த மாதிரி ஏஐ தப்பு பண்றதை வந்து ஏஐயோட எரர்ஸ் அப்படின்னு சொல்லாம ஏஐயோட ஹாலுசினேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஏஐ வந்து இமேஜின் பண்ணும் அப்படின்னு. ஏன்னா ஏஐ ஏஜென்ட்ஸ் பொதுவாகவே ஆன்சர் பண்றது அதோட பப்ளிக் நாலேஜ், ப்ரீ ட்ரெயின் நாலேஜ், அதோட எல்லாம் பேஸ் பண்ணி தான் அப்படின்னு சொல்லியிருக்கோம். நம்ம இதையே வேற ஒரு கொஸ்டினா, அதாவது இஸ் ஈட்டிங் பேப்பர் ரோஸ்ட் குட் ஃபார் யுவர் லிவர் அப்படின்னு கேட்டிருந்தா அதுக்கு ப்ராபப்ளி நோ அப்படின்னு ஆன்சர் பண்ணியிருந்திருக்கலாம். நம்ம ஒரு கான்ஃபிடென்ட்டா why is eating paper dosa good for liver அப்படின்னு கேட்ட உடனே then the AI agent, in this case ChatGPT, might have attempted to answer in correspondence to the question itself, in relation to the question. Okay, நம்ம கொஸ்டினையே பேப்பர் ரோஸ் சாப்பிட்டா லிவருக்கு நல்லதான்னு கேட்டிருந்தா நல்லதுன்னு கிடையாது, அதுக்காவது கெட்டதும் கிடையாது அப்படின்னு ஒருவேளை கரெக்டாகவே ஆன்சர் பண்ணியிருந்திருக்கலாம். ஆனால் நம்ம கொஸ்டின் வந்து பேப்பர் ரோஸ் சாப்பிட்டா ஏன் லிவருக்கு நல்லது அப்படிங்கிறதுனால சாட் ஜிபிடி மட்டும் வந்து நம்ம கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ற விதமா அதோட நன்மையெல்லாம் சொல்லிட்டு அது ஃபர்மெண்டட், இட் ஹோல் இன்கிரீடியன்ட், ஹோல் ஃபுட்டு, இந்த மாதிரிலாம் ஆன்சர் பண்ணி அது ஒரு லிவர் சூப்பர் ஃபுட் கிடையாது, ஆனால் அது சாப்பிட்டேன்னா உன்னோட லிவர் உன்னை வாழ்த்தும் அப்படிங்கிற மாதிரி ஆன்சர் பண்ணியிருக்கு. ஓகே, இதை தான் வந்து ஏஐயோட டெர்மினாலஜியில் ஹாலுசினேஷன்ஸ் அப்படிம்பாங்க. அதோட நாலேஜை வச்சுட்டு உங்கள் கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணும்போது இட் மைட் இமேஜின் அண்ட் ஆன்சர் ஃபார் யுவர் கொஸ்டின். நம்ம கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி அதோட ஆன்சரை அது இமேஜின் பண்ணும். ஸோ திஸ் இஸ் அ கிளாசிக் எக்ஸாம்பிள் ஃபார் ஏஐ ஹாலுசினேஷன். திஸ் கன்க்ளூட்ஸ் பார்ட் 1. பார்ட் 2 ஆஃப் த வீடியோவில் இன்னும் சில கிரே ஏரியாஸ் எடுத்து, அதாவது ஜென் ஏஐயால் மேத் ப்ராப்ளம்ஸ் போட முடியுமா, ஒரு ட்ரிவியா கொஸ்டின் கொடுத்தா, ஒரு பசில் மாதிரி கொடுத்தா ஆன்சர் பண்ண முடியுமா, அந்த மாதிரி சில விஷயத்துலையும் அதை ட்ரை பண்ணி டெஸ்ட் பண்ணி எது ரைட்டாக பண்ணுது, எது தப்பாக பண்ணுது, ஏன் தப்பு பண்ணுது அப்படின்னு நம்ம ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுவோம். நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நிறைய ஏஐ வீடியோஸ் பண்ணியிருக்கோம். ஏஐ வந்து ஹவ் இஸ் இட் ரெவல்யூஷனைசிங் த இண்டஸ்ட்ரி, வாட் ஆர் த பெனிஃபிட்ஸ் தட் இட் பிரிங்ஸ் டு த டேபிள், ஹவ் இஸ் இட் இம்ப்ரூவிங் த ப்ரொடக்டிவிட்டி, இது எல்லாமே நிறைய பார்த்துருக்கோம். இன்னைக்கு நம்ம வீடியோவோட அப்ஜெக்டிவ், ஒரு 1000 விஷயம் நல்லா பண்ணுற ஜெனரேட்டிவ் ஏஐ அப்படிங்கிற ஒரு எமர்ஜிங் டெக்னாலஜி ஒரு 10 விஷயம் சரியாக பண்ணாது அப்படிங்கிற போது அந்த ஒரு 10 விஷயம், அது ஒரு ஃப்ரிஞ்சாக இருந்தாலுமே அந்த ஒரு 10 விஷயத்தை விச் இஸ் நாட் இட்ஸ் ஸ்வீட் ஸ்பாட், விச் இஸ் நாட் இட்ஸ் கப் ஆஃப் டீ, அந்த ஒரு 10 விஷயத்தை வச்சு விளையாடி எது
கரெக்டாக பண்ணுது, எது தப்பாக பண்ணுது, ஏன் தப்பாக பண்ணுது அப்படின்னு ஒரு அவுட் சைடர் பெர்ஸ்பெக்டிவ்ல ஆன்சர் பண்ணுறது மட்டும்தான் இந்த வீடியோவோட ஆப்ஜெக்டிவ். வேறு எதுவுமே கிடையாது. இந்த வீடியோ கொஞ்சம் ஃபன்னாக வித்தியாசமாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான். உங்களோட ஃபீட்பேக் என்னங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.